ஒளி என்பது அனைத்து திசைகளிலும் அதிரும் ஒரு மின்காந்த அலை. இதனை நாம் முனைவாக்கம் பெறாத ஒளி என்று அழைக்கிறோம். ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்தின் மீது படும்போது அதன் ஒரு பகுதி எதிரொலிக்கப்படுகிறது. சாதாரண கோணங்களில் எதிரொலிக்கப்படும் ஒளி பகுதியளவு மட்டுமே முனைவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் எதிரொலிக்கப்பட்ட ஒளி முழுமையாக தளம் சார்ந்த முனைவாக்கம் பெறுகிறது. இந்த கோணமே ப்ரூஸ்டர் கோணம் எனப்படும். இந்த நிலையில் எதிரொலிக்கப்பட்ட கதிரில் மின்புல அதிர்வுகள் ஒரு குறிப்பிட்ட திசையில் மட்டுமே இருக்கும். ப்ரூஸ்டர் கோணத்தில் ஒளி விழும்போது எதிரொலிக்கப்பட்ட கதிரும் விலகல் அடைந்த கதிரும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும். ஸ்னெல் விதியை பயன்படுத்தி நாம் இதனை கணக்கிடலாம். இங்கு ஒளிவிலகல் எண் மற்றும் படுகோணத்திற்கும் இடையிலான தொடர்பை காண்போம். வடிவியல் முறைப்படி எதிரொலிப்பு மற்றும் விலகல் கதிர்களுக்கு இடையே 90 டிகிரி இருப்பதால் விலகல் கோணத்தை நாம் 90 - IP என்று எழுதலாம். இதனை சுருக்கினால் நமக்கு tan IP என்ற சமன்பாடு கிடைக்கும். அதாவது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ப்ரூஸ்டர் கோணத்தின் டேஞ்செண்ட் மதிப்பிற்கு சமம். இந்த தத்துவம் சூரிய கண்ணாடிகள் மற்றும் கேமரா லென்ஸ்களில் ஒளியின் கூச்சத்தை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், ப்ரூஸ்டர் கோணத்தில் ஒளி படும்போது எதிரொலிக்கும் கதிர் முழுமையாக முனைவாக்கம் அடைகிறது மற்றும் tan IP என்ற விதியை நிறைவு செய்கிறது. ப்ரூஸ்டர் விதியை பற்றிய இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி.